ஹரே கிருஷ்ணா. ஓகே, கிருஷ்ணா. இன்னைக்கு நமக்கு அத்தியாயம் 6 பதம் 46. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण தபஸ்விப்யோ तपस्विभ्यो तपस्विभ्यो தபஸ்விப்யோ तपस्विभ्यो तपस्विभ्यो தபஸ்விப்யோ திக்கோ யோகி तपस्विभ्योऽधिको तपस्विभ्योऽधिको योगी योगी தபஸ்விப்யோ திக்கோ யோகி तपस्विभ्योऽधिको तपस्विभ्योऽधिको योगी योगी तपस्विभ्यो धिक्को योगी तपस्विभ्योऽधिको तपस्विभ्योऽधिको योगी योगी ज्ञानिभ्यो 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 ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः ज्ञानिभ्योऽभिमतोऽधिकः ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः ज्ञानिभ्योऽभिमतोऽधिकः ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः ज्ञानिभ्योऽभिमतोऽधिकः ज्ञानिभ्योऽभिमतोऽधिकः कर्मिभ्यश् कर्मिभ्यः कर्मिभ्यश् कर्मिभ्यः कर्मिभ्यश्चाधिको योगी कर्मिभ्यस्ताधिको कर्मिभ्यस्साधिको योगी योगी कर्मिभ्यश्चाधिको योगी कर्मिभ्यस्साधिको कर्मिभ्यस्ताधिको योगी योगी कर्मिभ्यश्चाधिको योगी कर्मिभ्यश्चाधिको कर्मिभ्यस्साधिको योगी योगी तस्माद् योगी तस्मात् तस्मात् योगी योगी तस्माद् योगी तस्मात् तस्मात् योगी योगी भवार्जुन 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 तस्माद् योगी भवार्जुन तस्मात् तस्मात् योगी योगी भवार्जुन भवार्जुन तपस्विभ्योऽधिको योगी तपस्विभ्योऽधिको तपस्विभ्योऽधिको योगी योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः ज्ञानिभ्योऽभिमतोऽधिकः ज्ञानिभ्योऽभिमतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी कर्मिभ्यस्ताधिको कर्मिभ्यस्ताधिको योगी योगी तस्माद् योगी भवार्जुन तस्मात् योगी योगी भवार्जुन भवार्जुन. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण माताजी. ஈஸ்வரி பாணி மாதாஜி படிச்சிடுறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. பதம் 46. तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्योऽभिमतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्माद् योगी भवार्जुन. हरे कृष्ण थैंक यू माताजी. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. வெங்கட் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு ஜெகநாத் அஷ்டகம்ல அதோட லாஸ்ட் பார்ட்டு இத பலஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அஷ்டகம் நம்ம இந்த 8 அஷ்டகம் பாடுறதோட பலம், அதாவது அதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறத இந்த இதுல சொல்றாங்க. ஸோ நான் இதற்கு ரிசைட் பண்றேன், நம்ம அதுக்கப்புறம் இதை படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. जगन्नाथाष्टकं पुण्यं यः पठेत् प्रयतः शुचिः सर्वपापविशुद्धात्मा
विष्णुलोकं स गच्छति. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. இந்த டிரான்ஸ்லேஷன் யாராவது வாசிக்க முடியுமா? படிக்க மாதாஜி. வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த புண்ணியமிக்க ஜெகநாத அஷ்டகத்தை மன தூய்மையுடனும் பக்தியுடனும் பாராயணம் செய்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் சுத்தமடைந்தும் இறுதியில் ஸ்ரீ விஷ்ணுவின் பரமதாத்மான வைகுண்டத்தை அடைவார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வெரி குட். சரஸ்வதி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே மாதாஜி. ஜகநாதஷ்டகம் புண்ணியம் ஜெகநாதஷ்டகம் புண்ணியம் யப்படே பிரயத சுச்சிः யப்யதே பிரபயாதஹ சுகி. யப்படே பிரயத சுச்சிः யப்யதே பிரபயாதஹ சுகி. सर्वपापविशुद्धात्मा 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 विष्णुलोकं स गच्छति. विष्णुलोकं स गच्छति. विष्णुलोकं स गच्छति. विष्णुलोकं स गच्छति. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ட்ரை பண்றீங்களா? பண்றேன். ஓகே. ஜகநாதாஷ்டகம் புண்ணியம் யப்படேதே பரேதா சஜீஹ சர்வபாவ விசுத்தாத்மா விஷ்ணுலோகம் ச கச்சதி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பகவத்கீதா கிளாஸ்க்கு நம்ம போகலாம். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஒரே ஒரு நிமிஷம் மியூட் ஆவீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி ஹரே போல். கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப கஷ்டம் உடம்புக்கு மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஆன்லைன்ல கிருஷ்ணா. டச் பண்ணவே முடியல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय श्रीमती भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम ஹரே ராம். राम राम हरे हरे. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே ராதே கிருஷ்ணா. ராதே. கிருஷ்ணா. ஹரே சோ நம்ம இன்னைக்கு பகவத்கீதா 6வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம் பார்க்க போறோம். அகிலா ஸ்ரீனிவாசன் மாதாஜி டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறீங்களா? படிக்கிறேமா. தவம் புரிகிறவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுவனை காட்டிலும் யோகி சிறந்தவன். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலையிலும் யோகியாக இருப்பாயாக. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.
சோ இந்த ஸ்லோகத்துல வந்து அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 2 3 சாப்டரா பார்த்திருப்போம். அதாவது வந்து அர்ஜுனர் என்ன பண்றாரு அப்படின்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. கிருஷ்ணா, நான் வந்து யோகியா இருக்கணுமா, சன்னியாசியா இருக்கணுமா, இல்ல நான் வந்துட்டு அஹ் இந்த என்னது ஒரு ஞானியா இருக்கணுமா, எது வந்து இதுல பெட்டர், இல்ல நான் வந்து இந்த கர்மயோகியா, என்னோட நீ வந்து செயலை செய்யுன்னு சொல்ற, அப்ப நான் வந்து ஒரு கர்மயோகியா ஆகணுமா, அப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்லாம் கேக்குறதுக்கு கிருஷ்ணர் வந்து இங்க என்னன்னா ஒரு டெஃபினட்டா இறுதியா அவர் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. அதாவது ஒரு யோகி வந்து யாரோட சிறந்தவன் அப்படின்னா தபஸ் தபஸ்விபியோ, அதாவது தபஸ்வியோட அவன் சிறந்தவன். அடுத்தது ஞானிபியோ, ஞானியோட சிறந்தவன். அடுத்தது கர்மபியஸ், அவன் வந்து ஒரு கர்மியோட சிறந்தவன். இது எல்லாத்தோடையும் சிறந்த இந்த யோகி. சோ தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா, அப்படிப்பட்ட ஒரு யோகியா நீர அர்ஜுனா. சோ நீ என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ், என்ன நிலைமையிலையும் நீ வந்து அப்படி ஒரு யோகியா நீ இருக்கிறதுக்கு வந்து நீ ட்ரை பண்ண அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு. சோ நம்ம வந்து ஒரு சின்ன கதையோட இந்த சாப்டர் ஆரம்பிக்க போறோம். சோ ஒரு ஊர்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ராஜா வந்துட்டு ஒரு பெரிய நான் வந்துட்டு ஒரு விருந்து வைக்கணும், விருந்து வச்சு அங்க வர எல்லாருக்குமே வந்துட்டு நான் நிறைய தானம் எல்லாம் கொடுக்க போறேன், பரிசு கொடுக்கணும் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை வந்து இன்வைட் பண்றாரு. சோ 3 பேருமே வெவ்வேறு தேசத்துல இருந்து வராங்க. சோ வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே அவர் வர வழியில நிறைய இடத்துல வந்து கல்லு முள்ளா இருக்கு, மண்ணா இருக்கு, செடி கொடியா இருக்கு, நிறைய இடத்துல பாதையே இல்ல. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரோடெல்லாம் கிளீன் பண்றாரு, பாதை உருவாக்குறாரு. போற வழியில வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நிறைய செடியெல்லாம் வந்து அழகா வந்து வரிசையா நட்டு வச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராக்கி இந்த ரோடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி அவரோட தன்னோட வழியை பண்ணி வந்துட்டு அவர் வந்துகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ராஜா கொடுத்தது என்னமோ வந்து 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது அப்ப வழியில இருக்கிற எல்லாருமே இவர் வந்து புகழ்றாங்க, போட்டுறாங்க, சூப்பர், தேங்க்யூ சோ மச், இப்ப நீங்க பண்ணதுனால எங்களுக்கும் ரோடு கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. ஆனா வந்துட்டு கடைசியில வந்து இவரு நம்ம நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அச்சச்சோ ராஜா கூப்பிட்டாரே, கூப்பிட்ட இன்விடேஷனே மறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து கொடுத்த டைம் வந்து அங்க முடிஞ்சு போச்சு. ஆனா அங்க ஊர் மக்கள் அவர் சுத்தி இருந்த அவர் எங்கெங்க கடந்து வந்தாரோ அவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பி. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆளோடது கதை. 2வது இருக்கிறவர் வந்து அவரு வர இடத்துல இருந்து எப்படி அப்படின்னா ஆஹ் அவரும் வந்துட்டு இதே மாதிரி நிறைய அவர் வந்து நிறைய கடல் கடந்து வரணும் அண்ட் மலை கடந்து வரணும், இது எல்லாமே இருக்கு. சோ அப்ப அவர் வர வழியில வந்துட்டு ஓகே அப்ப வந்து நம்ம இந்த இடத்த கடந்து வரும்போது இந்த சைட்ல இங்க 2 மலை இருக்கு, இங்க வந்து ஒரு மலை இருக்கு, இங்க வந்து ஆறு போகுது. அதுக்கப்புறம் அவரை சுத்தி இருக்கிற அதாவது இந்த நிலப்பகுதி எல்லாம் எப்படி இருக்கு, இங்க எதை மாதிரி மக்கள் இருக்காங்க, இப்படி இப்படி அதாவது என்னன்னா அவர் ஃபுல்லா ஒரு மேப் வரைஞ்சிட்டு வந்துட்டே இருக்காரு. அப்ப கூட வரவங்களுக்கும் வந்துட்டு அவங்க கேட்கும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து கரெக்டான வழியுமே வந்துட்டு அவர் காட்டி எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா இது எல்லாம் பண்ணிட்டு வரும்போது சரி ஆமா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, ஐயோ நான் ராஜா வீட்டு விருந்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா பார்த்தா இவர் வந்து சுத்தி இருக்கிறது எப்படி போகணும்னு உங்களுக்கு வந்துட்டு நீங்க வழிய கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னா, இல்லையே, இப்படி இப்படி போகணும், இது இது கடக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த பேலஸ் எங்க இருக்கு, அதாவது அந்த ராஜாங்கம் எங்க இருக்குங்கிறத நான் இன்னும் கண்டுபிடிக்கல. நான் இப்பதான் வந்து நான் கடந்து வந்திருக்க வரைக்கும் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இனிதான் அதை நான் இனி கண்டுபிடிச்சு நான் ரூட் போட்டு போகணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்தது அவரு ராஜா இன்வைட் பண்ண அந்த 3வது மனுஷன் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் போற வழியில வந்துட்டு அவரை நான் என்ன ஆனாலும் நான் போயே தீருவேன் அப்படின்னு கடும் முயற்சி பண்ணி கல்லா இருந்தாலும் முள்ளா இருந்தாலும் மழையா இருந்தாலும் புயலா இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து அவருக்கு வந்து என்ன பண்றாரு தாங்கிக்கிட்டு அவர் அப்படியே தீர்க்கமா அவர் வந்து நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஆனா போயிட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க முயற்சி பண்ணி போறீங்களே, நீங்க வந்து எங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்னன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டதுல நான் எங்க போறேன்னே நான் வந்து மறந்து போயிட்டேன் அப்படிங்கறத வந்துட்டு அவரு சொல்றாரு. நான் வந்து போக வேண்டிய இடத்தையே வந்துட்டு நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு வந்து இந்த 3வது மனுஷன் சொல்றாரு. சோ அப்போ கடைசியில பார்த்தோம்னா இந்த 3 பேருமே என்ன நடக்குது அப்படின்னா அங்க ராஜா வீட்டு அந்த பேலஸ்க்கு போய் சேரல. 3 பேருமே நல்ல விஷயம் தான் பண்றாங்க. 3 பேருமே அவங்களோட நோக்கம் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஆனா அவங்களால போய் சேர முடியல.
சோ இந்த 3 பேரை தான் கிருஷ்ணர் வந்து இங்க யாருக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கர்மி, ஒரு ஞானி, அப்புறம் ஒரு தபஸ்வி அப்படின்னு. சோ கர்மி என்ன அப்படின்னா, அவங்க வந்து தன் பண்ற வந்து செயல் மூலமா வந்துட்டு ஓகே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், தானம் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்க என்ன அப்படின்னா, அவங்க இதெல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு அது அது பண்ணக்கூடிய அந்த பலன்ல இருக்கிற அந்த இச்சையை வந்து அவங்களால விட முடியல. சோ அவங்கள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்மி எப்படின்னா இந்த சகாம கர்ம, நிஷ்காம கர்ம அப்படின்னு 2 இருக்கு. சோ நிஷ்காம கர்மனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, சோ நம்ம ஒரு கர்மத்தை பண்ணும்போது கூட அது நிஷ்காமமா நிஷ்காமமா பண்ணி அது பகவான் மேல, பகவானோட திருப்திக்காக நம்ம பண்ணாதான் அது கர்ம யோகம் ஆகுது. இல்லைன்னா அது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, அது வந்து சகாம கர்மம் ஆயிடுது. சோ சகாம கர்மம்ங்கிறது வந்து தான் பண்ணக்கூடிய செயல்ல எப்பவுமே வந்துட்டு ஆஹ் கர்ம பலத்தை வந்து எதிர்பார்த்து பண்ணக்கூடியது. சோ அவன் அந்த பலனை எதிர்பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு தன்னை சுத்தி இருக்கிற அந்த பௌதிக விஷயங்கள் மேல எல்லாம் பயங்கர ஆசை வந்துரு. சோ நம்ம இந்த கதையில பார்த்தோம் இல்லையா, அவர் சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்றாரு. ஆனா பண்ணும்போது என்ன கிடைக்குது, அவருக்கு நிறைய வந்து பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, எல்லாருமே அவரை போட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அவர் வந்து போய் சேர கடைசியில என்ன பேலஸ்க்கு போய் சேரணுங்கிற அந்த மேட்டரையே வந்து என்ன பண்றாரு, அதை மிஸ் பண்ணிடுறாரு. சோ நம்மளும் இந்த மாதிரி வெறும் அதை யோகமா இல்லாம இந்த கர்மமா மட்டும் நம்ம செஞ்சுட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சுத்தி இருக்க நிறைய பௌதிக விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து என்ன வச்சிடறோம்னா, பற்று அது மேல அட்டாச்மெண்ட் வச்சிடுறோம். சோ அட்டாச்மெண்ட் வைக்க என்ன அப்படின்னா, அதை இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த ஆசை வர வர என்னன்னா, நம்ம பகவான் கிட்ட போய் சேர முடியாம போயிடுது. அடுத்தது வந்துட்டு நம்ம ஞானிய பார்த்தோம் இல்லையா. சோ இங்க வந்துட்டு நம்ம ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, ஞானிபியோ பி மதோ திகஹ அப்படின்ட்டுன்னு. சோ ஞானியோடயும் சிறந்தவன் அப்படின்ட்டு. சோ ஞானியோட எப்படி சிறந்தவன் அப்படின்னா, ஞானிங்கிறவங்க வந்துட்டு அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. தான் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு ஓகே இந்த அளவுக்கு அதாவது அவங்களா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரா சொன்னாங்க நான் உடனே ஒத்துக்க மாட்டேன் அப்படிலாம் இல்ல. சோ நானா படிச்சு புரிஞ்சுப்பேன். அது வந்து எனக்கு ப்ரூஃப் எங்க இருக்கு, அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து முயற்சி பண்ணி தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க அவங்க கிட்டயும் பகவத்கீதா இருக்கலாம், பாகவதம் இருக்கலாம். இதை தாண்டி வந்துட்டு மற்ற மொழிகளை புரிஞ்சுக்கணும்னு அவங்க வந்து வெவ்வேறு மொழிகள் தெரிஞ்சிருக்கலாம், வெவ்வேறு மதங்களை புரிஞ்சுக்கலாம். சோ எதுல வந்து கடவுள் இருப்பாங்க, எதுல கடவுளை எப்படி எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நாலேஜ் அவங்க வச்சிருக்கலாம். ஆனா இவ்வளவு நாலேஜ் இருக்கும் போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால பகவான் மேல அங்க சரண்டர் ஆக முடியல. பகவான் மேல அவங்களுக்கு அங்க வந்து நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்கதான் இவ்வளவு நாலேஜ் வச்சிருக்காங்களே. அப்ப நான் இப்படி பண்றது கரெக்டா, அப்படி பண்றது கரெக்டா, இந்த கிருஷ்ணர் கிட்ட போகணுமா, அந்த பகவான் கிட்ட போகணுமா, இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விஷயங்கள்ல அவங்களோட சிந்தனை இல்லைன்னா அறிவு வந்து இப்படி செதறி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிற அந்த பகவான் மேல வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வைக்க முடியல. அதாவது என்ன நம்ம அந்த ஒரு ஸ்லோகம் வாசுதேவம் சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. சோ வாசுதேவம் அந்த கிருஷ்ணர் தான் வந்து சர்வம், எல்லாமே அந்த கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது வந்து ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா வந்து துர்லபம், ரொம்ப ரேரானவன். சோ பகவானை வந்து அங்க புரிஞ்சுக்கிற அவங்களால முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து என்னன்னா தான் சுத்தி இருக்கிற விஷயங்களே வந்து தெரிஞ்சு அவங்க பகவான் கிட்ட வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. அண்ட் வந்து நம்ம மூணாவது வந்துட்டு நம்ம யார பத்தி அந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா தபஸ்வி. சோ அதுதான் நம்ம ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் லைன். சோ அங்க தபஸ்விபியோ திகோ யோகி. சோ தபஸ்வியோட அதிகமானவன் யாரு, யோகி. சோ அந்த தபஸ்வி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தபஸ்வி வந்துட்டு தான் வருத்திக்கிட்டு ரொம்ப சிவியரான அவர் வந்து தன் உடலை வருத்தி அந்த பரமத்தை வந்து எனக்கு புரியணும், எனக்கு அந்த சத்தியம், அந்த அப்சல்யூட்டான அந்த பரம சத்தியத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க பயங்கரமா முயற்சி பண்ணுவாங்க தபஸ்வி. சோ நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, காடு மேல பண்ணுவாங்க, மலை மேல பண்ணுவாங்க, பனி கட்டி ஐஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆஹ்
இப்போ இருக்கிறதுல இல்ல, பழைய இப்போ கிறிஸ்துவ மதத்துல எல்லாம் பார்த்தோம்னா அங்க வந்து நிறைய பேர் வந்து பாலைவனத்துல போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப வந்து இந்த என்லைட்மெண்ட், எனக்கு அந்த ஞானோதயம் வேணும், அப்படி கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்தோம்னா அவங்க என்னன்னா வாலண்டியரா வந்து அவங்க பாலைவனத்துல வந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கூட வந்துட்டு இப்போ நம்ம வேற சில இதுல வந்து இப்போ ஜெயினிசம் இல்லைன்னா ஒரு புத்திசம் அதுலலாம் சிலதை பார்த்தோம்னா சில கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாலண்டியரா வந்துட்டு, அதாவது வாலண்டியர்னா தன் விருப்பத்தோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எண்டுல வந்து சுத்தமா எந்த விதமான ஆகாரம் நீர் எதுவுமே எடுக்காம அவங்க வந்து உயிரோட தன்னை வந்து சமாதி பண்ணிக்கிற வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. சோ அப்படி வந்து நான் கடவுளை பத்தி நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சூரியனை வந்துட்டு அப்படியே விரிச்சு 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 அப்படியே பார்த்துட்டு தன்னோட கண்ணு வந்துட்டு குருடாகிற அளவுக்கு அவங்க வந்து சூரியனை பார்ப்பாங்க. அப்படி நான் அந்த ஒளிய பார்த்த அந்த வெளிச்சத்தை பார்த்து நான் வந்து கடவுளை புரிஞ்சுப்பேன் அப்படிங்கறதுல. சோ இந்த மாதிரி பயங்கரமான நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணி எல்லாரும் எதுக்கு பண்றாங்க, தான் உடலை வந்து வருத்திக்கிட்டு எதுக்கு பண்றாங்க அப்படின்னா நான் அப்படி வந்து நான் அந்த கடவுளை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு இந்த தபஸ்வி வந்துட்டு என்ன பண்றாங்க, இவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா இவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்க அனுபவிச்சும் அவங்களுக்கு வந்து ஓகே ஏதோ கொஞ்சம் அந்த கான்செப்ட் தெரியுது. அதாவது அகம் பிரம்மாஸ்மி, ஓகே கடவுளை பத்தி நான் இந்த உடல் இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் இந்த உடலை வருத்திக்கிறாங்க. ஏன்னா நான் இந்த உடல் இல்ல அப்படிங்கறத வந்து உணர்றதுக்காக. சில பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட கழுத்தை சுத்தி வந்துட்டு இந்த ஒரு மெட்டல் கம்பியில வந்து அப்படியே கிரில் மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க பெருசா. நம்ம இப்ப கழுத்துல வந்து ஒரு ஜன்னல் கிரில்ல மாட்டிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படி வச்சு வெல்ட் பண்ணிடுறாங்க. சோ நான் வந்து எங்கேயுமே சாய மாட்டேன், தூங்க மாட்டேன் இனி என் வாழ்க்கை ஃபுல்லா. அப்படி வந்துட்டு நான் வந்து இந்த ஒரு மாதிரி ஆஹ் ஓய்வெடுக்காம நான் கடவுளை வந்து எனக்கு புரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவங்க பண்றாங்க. ஏன்னா நான் வந்து இந்த உடல் இல்ல அப்படிங்கறத வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நான் இந்த ஆத்மா, ஆனா பரமாத்மாங்கிறது வேற. இந்த ஆத்மா வந்துட்டு பரமாத்மாக்கு சேவை பண்ணி அங்க போய் நித்தியமா இருக்க வேண்டியது. இந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஞானம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி 3 விஷயங்கள்லயும் பார்த்தோன்னா தபஸ்விக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து போதுமான அளவு ஞானம் கிடைக்க மாட்டேங்குது. ஞானிக்கு வந்து பகவான் கிட்ட சரணாகதி கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் கர்மிக்கு வந்துட்டு இச்சை, அதாவது பௌதிக இச்சையில இருந்து விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி 3 பேருமே வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களால அந்த பரம சத்தியம், சத்தியம் பரம் தீமகி, அந்த பகவானை வந்துட்டு அவங்களால அடையிறது வந்து ரொம்ப கஷ்டம். சோ இதுக்கெல்லாம் சுப்பீரியர், அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா அந்த வாசுதேவ கிருஷ்ணா. சோ அவர் கூட நம்ம வந்து அவரை கூட நம்ம டச்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா அது யோகம். யோகம்னா வந்துட்டு வேற எதுவும் இல்லை. அதாவது நம்ம என்ன ஒரு செயலை செஞ்சாலும் அத பகவானோட கனெக்ஷன்ல வச்சுக்கிட்டோம்னா அது யோகம். இப்போ போன் இருக்கு, போன்ல வந்துட்டு நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா போன்ல வந்துட்டு இந்த ஒர்க் அவுட் ஆப் எல்லாம் போட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல அதே போன்ல வந்துட்டு நம்ம யூடியூப் பார்த்துட்டு நைட்டு விடிய விடிய இருக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே என்ன வேணும், வைஃபை வேணும். வைஃபையோட அங்க கனெக்ஷன்ல இருந்தாதான் நம்ம இது எல்லாமே அனுபவிக்க முடியும். அந்த போன் இருக்கிறதுக்கு வந்து என்னது அந்த முழு அர்த்தம் கிடைக்கும் இல்லையா. சோ அதே மாதிரி நம்ம என்ன விதமான செயல் செஞ்சாலும் அங்க பகவானோட கொஞ்சம் டச்ல இருக்கணும். அந்த வைஃபையோட டச்ல இருந்தாதான் நம்ம செய்யறங்க வந்து நம்ம போன்ல என்ன பண்ணாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சோ நம்ம பண்ற எனி விதமான ஒரு ஆக்டிவிட்டிஸை வந்துட்டு நம்ம பகவானோட சேர்ந்து செய்யறது வந்து யோகம். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு யோகி ஒரு ஞானியோடையும் ஒரு தபஸ்வியோடையும் ஒரு கர்மியோடையும் சிறந்தவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. சோ நீ அப்படிப்பட்ட ஒரு யோகியா நீனும் வந்து இரு அப்படின்னு இங்க வந்து கிருஷ்ணர் வந்து ஃபைனலா வந்து அர்ஜுனருக்கு ஆன்சர் கொடுக்கறாரு. சோ அடுத்த ஸ்லோகத்துல இந்த யோகியா வந்து எப்படி இருக்கணும், யோகியா இருன்னு சொல்லியாச்சு. சோ எப்படி இந்த யோகியா இருக்கணும் அப்படிங்கறத வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த ஸ்லோகத்துல அர்ஜுனருக்கு சொல்றாரு. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. சோ இதோட நம்மளுக்கு பகவத்கீதா வந்து முடியுது. இதுல வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாகவத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து கேள்விகளை வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அடுத்தது வந்துட்டு நம்ம பாகவதம் பாக்குறோம். சோ பாகவதம்ல வந்துட்டு நம்ம நேற்றுக்கு எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்ரூரர் வந்துட்டு பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்றாரு. சோ இங்க வந்து பிருந்தாவனத்துல வந்த உடனே இங்க வந்து கிருஷ்ணா, நந்த மகாராஜ் இவங்க எல்லாரையுமே வந்து மீட் பண்றாரு. சோ இந்த ஒரு சாப்டர் வந்து ஒரு கிருஷ்ணரோட இந்த லீலையில வந்து ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது ஒரு ஒரு என்னது ஒரு திருப்புற ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட்.
சோ ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்திருப்போம், கிருஷ்ணரோட பாலிய லீலை, குழந்தையா என்ன பண்ணாரு, கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் எப்படி வெண்ணெய் திருடினாரு, எப்படி வந்து மாடுகள் எல்லாம் பசுக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டாரு, எப்படி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சகீஸோட சகாவோட கோபாஸோட எப்படி டான்ஸ் ஆடுறாரு, எப்படி பிருந்தாவன் ஃபுல்லா அப்படியே ரொம்ப ஜாலியா விளையாடி குதூகலமா வச்சுக்கிட்டாரு. இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். சோ இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா பார்ட் 2 அடுத்த மிஷனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ரெடி ஆறாரு இந்த சாப்டர்ல இருந்து. சோ இங்க வந்துட்டு இவரோட இந்த ஒரு லீலையில, அதாவது இந்த ஒரு செக்மெண்ட்ல வந்துட்டு அந்த பிருந்தாவன் வாசிகள் ஒருத்தரும் ஒரு மாதிரி வந்து அன்னைக்கு வந்து ஃபீல் பண்றாங்க. சோ எப்படின்னா சில இந்த கோப்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டட், ஐயோ இப்ப நம்ம வந்து ஊர்ல இருந்து இப்ப ரொம்ப ஒரு பட்டிக்காடு ஊர்ல இருந்துட்டு யாராவது வந்து நகரத்துக்கு போறாங்க, ஒரு பெரிய இடத்துல வந்து பார்க்க போறாங்க எப்படியோ அப்படின்னா வந்துட்டு என்ன நடக்கும், நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம் இல்லையா. சோ அதே மாதிரி கிருஷ்ணரும் வந்துட்டு ஓகே நகரத்துக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு சில கோப்பர்கள்லாம் எக்ஸைட்டா இருக்காங்க. கோபியர்கள் வந்துட்டு என்னது அவங்க எல்லாம் சோகமா இருக்காங்க, ஐயோ கிருஷ்ணர் என்னை விட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரூரருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ஐயோ நான் வந்துட்டு ஒரு பக்தனோட மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா பகவானை பாக்குறது, அந்த பகவானை நான் பாத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூர் வந்து சந்தோஷத்துல இருக்காரு. சோ இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு மூட்ல வந்து இருக்காங்க இந்த சாப்டர்ல. சோ இங்க வந்துட்டு கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அக்ரூர் வந்து வராரு. சோ அங்க வந்து கிருஷ்ண பல்ராம் நந்த மகாராஜ் எல்லாருமே அவங்களை வந்து வெல்கம் பண்றாங்க. சோ வெல்கம் பண்ணிட்டு கிருஷ்ணர் வந்து அங்க ஒரு ப்ராப்பரா நம்ம ஒரு அதிதி அதாவது வந்துட்டு தெரியாத ஒரு கெஸ்ட், நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வரவங்கள நம்ம வந்து பாத்துக்கிறது வந்து ஒரு விஷயம். பட் வந்துட்டு நம்ம எதிர்ச்சியா வந்துட்டு சில பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, சோ அவங்களதான் வந்து ஆக்சுவலி அதிதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அதிதியை வந்துட்டு எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பர்ஃபெக்டா வந்துட்டு அங்க வந்து அவரு சர்வ் பண்றாரு. அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஒரு சீட்டை கொடுக்குறாரு, அவருக்கு பாதத்தை கழுவி விடுறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. சோ அண்ட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ரொம்ப ஸ்நேகத்தோட வந்து கிருஷ்ணர் வந்து பேசுறாரு. சோ இங்க கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இங்க என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரியவனா வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம வந்து நம்ம பௌதிகமா என்ன நினைப்போம், நம்ம ஸ்டேட்டஸ் கூட கூட நம்மளுக்கு வந்து நிறைய பேர் சர்வ் பண்ணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. பட் கிருஷ்ணர் இங்க என்ன காட்டுறாரு அப்படின்னா, அக்ரூரருக்கு வந்து அவர் பகவானா தான் பாக்குறாரு இங்க கிருஷ்ணரை. அவருக்கு வந்து கிருஷ்ணரை பாக்குறதுல அவ்வளவு ஒரு பேரானந்தம். ஆனா கிருஷ்ணர் என்னன்னா தன்னோட ஸ்டேட்டஸ் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தனோட ஸ்டேட்டஸ் வந்து அதிகமா இருக்கோ அவங்க அந்த அளவுக்கு வந்து பணிவோட இருக்கணும், அந்த அளவுக்கு அவங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படிங்கறத வந்து கிருஷ்ணர் வந்து இங்க காட்டுறாரு. சோ அக்ரூரர் வந்து அவரோட மொத்த ஜேர்னி நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, பார்க்கும்போது அவர் வந்து கிருஷ்ணரை பார்க்கணும் ஃபுல்லா அந்த ஒரு ஆசையோட வராரு. சோ இங்க வந்து கிருஷ்ணர் அவரோட தர்சனத்தை கொடுத்து அவரோட பழகி எடுத்து வந்து கிருஷ்ணர் வந்து அக்ரூரை வந்து என்ன பண்றாருன்னா சந்தோஷப்படுத்துறாரு, திருப்திப்படுத்துறாரு. சோ கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, அவருக்கு எல்லாமே தெரியும், அக்ரூரர் எதுக்கு வந்திருக்காங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க, மதுரால அங்க சுச்சுவேஷன் என்ன எல்லாமே தெரியும். சோ இருந்தாலும் வந்து அவர் வந்து இங்க வந்து அக்ரூரர் கிட்ட கேக்குறாரு. சோ அக்ரூர சாரி மதுரால வந்து எல்லாருமே எப்படி இருக்காங்க, உறவினர்கள்லாம் எப்படி இருக்காங்க, வாசுதேவா வசுதேவர் தேவகி எல்லாருமே எப்படி இருக்காங்க, அண்ட் கம்சா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு அக்ரூரர் கிட்ட கிருஷ்ணா எல்லாருமே கேக்குறாங்க. சோ இங்க வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கறத காட்டிக்காம ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப ஆர்வத்தோட வந்து அக்ரூர் கிட்ட கேக்குறாங்க. சோ வந்து நேச்சுரலா வந்துட்டு கிருஷ்ணர் கிட்ட வந்துட்டு எல்லாருமே வந்து அக்ரூர் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. கிருஷ்ணருக்கு வந்து அவர் கதையா அப்படியே சொல்றாரு. சோ நாரத முனி வந்துட்டு ஆல்ரெடி அங்க கம்சா கிட்ட சொல்லிட்டாங்க இல்லையா, அதாவது கிருஷ்ணர் தான் வந்து இங்க தேவகி வசுதேவோட பையன். சோ வந்து கிருஷ்ணர் வந்து சோ கம்சா வந்து நல்ல ஒரு ட்ராப் வந்து அங்க செட் பண்ணிருக்காரு. ஒரு கிருஷ்ணர் வந்து எப்படியாவது இந்த ட்ராப்ல வந்து மாட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செட் பண்ணிட்டு தான் இங்க கிருஷ்ண பல்ராம் வந்து இன்வைட் பண்ணிருக்காரு. சோ ஒரு ஃபெஸ்டிவலா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவங்கள வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல. சோ இதான் அவரோட உண்மையான நோக்கம். சோ அதுக்காக வந்து ஒரு மதம் பிடிச்ச யானை, அதுக்கப்புறம் ரொம்ப பலமான மல்யுத்தர்கள் வீரர்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வந்துட்டு கம்சர் இங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சோ பட் இது எல்லாம் தெரிஞ்சாலும் கிருஷ்ணர் எதுவுமே தெரியாத மாதிரி அக்ரூர் கிட்ட இருந்து வந்து கேட்டுக்கிறாரு. சோ வந்துட்டு என்ன சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும் கிருஷ்ணர் வந்துட்டு ஆல்வேஸ் இன் கண்ட்ரோல். நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் சரி, சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும்.
சோ நம்ம போயிட்டு கிருஷ்ணர் கிட்ட ஐயோ கிருஷ்ணா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு கிருஷ்ணா ஏன் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்லாம் நம்ம வந்து அழ வேண்டிய அவசியமே இல்ல. கிருஷ்ணர் நம்மள பாத்துப்பாரு அப்படிங்கிற வந்து ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். அண்ட் கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் நம்மளுக்கு அது நடக்குது அப்படின்னா நம்மளோட பெனிஃபிட்காக, நம்மளோட பெனிஃபிட் நல்லதுக்காக வந்து இது நடக்குது அப்படிங்கறதும் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் டே வந்து இதெல்லாமே கேட்டு முடிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சோ மார்னிங் ஆன உடனே கிருஷ்ணர் வந்துட்டு அங்க நந்தமராஜ் கிட்ட, அங்க இருக்கிற கோபர்கள் கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் நிறைய கிஃப்ட் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் மதுராக்கு டிராவல் பண்ண போறேன். சோ இங்க வந்து நம்ம என்னது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போறோம் அப்படின்னா வந்துட்டு, ஏன்னா இவங்க எல்லாம் வைஷ்யர்கள் இல்லையா? சோ வைஷ்யரோட தர்மம் என்ன அப்படின்னா அவங்க வந்து பிசினஸ் பண்ணும். சோ வந்து நான் எப்படியும் வந்துட்டு ஒரு போறது வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு திருவிழாக்கு போறேன். சோ அதனால அங்க இருக்கு இங்க நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு போற நிறைய இந்த பால், வெண்ணெய், தேனு, நெய், தயிர் இது எல்லாமே வந்து நல்லாவே அங்க விற்கும். சோ அதனால வந்துட்டு அங்க இருக்கிற அந்த ராயல் ஃபெஸ்டிவல்ல இதெல்லாமே நான் வந்து விக்கிறதுக்கு எடுத்துட்டு போறேன். அதனால நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சோ அங்க இருக்கிற ரொம்ப இந்த லைக் பெரிய அந்த கோபர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே கிருஷ்ணா வந்து அப்படியே நகரத்துக்கு போறா அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே வந்து அப்படியே பார்த்து ஜாலி ஆகுது. சோ இது வந்து கிருஷ்ணர் வந்து இதுக்கப்புறம் அவங்க மனசுல என்ன இருக்கு, ஓகே கிருஷ்ணன் நகரத்தை போய் பார்த்துட்டு வந்துருவா அப்படிங்கறத அவங்க மனசுல எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இது வந்துட்டு இது அவரோட இந்த லோகத்துல பண்ற இந்த ஒரு லீலைகள்ல இது ஒரு பெரிய திருப்பம்ங்கிறத வந்துட்டு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணல. சோ அவங்களுக்கு என்னன்னா ஒரே ஜாலியா இருக்கு. அதாவது இன்னும் ரொம்ப உற்சாகமா இருக்கு. கிருஷ்ணர் கிட்ட வந்து நிறைய நம்ம சேர்த்து கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா விறுவிறு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ கோபியர்கள் வந்து அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு இதை வந்து தெரிஞ்சவரோன்னா அவங்க வந்து ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. சோ அப்போ வந்து அந்த கோபிஸ் வந்து கிருஷ்ணர் ஓகே கிளம்புறான்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட மொத்த லோகமே அப்படியே அங்க கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதாவது கப்பல் கவுந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்க எல்லாரும். சோ அவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்கன்னா ரொம்ப சோகம் ஆயிடுறாங்க, சைலண்ட் ஆயிடுறாங்க. சில பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. சில பேர் வந்து ஓ ராமா அப்படின்னு வந்து அழுதுட்டு இருக்காங்க. சோ அவங்க மனசுல எல்லாம் எனக்கு கிருஷ்ணர் இது இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து மனசுல ஃபுல்லா ஐயோ கிருஷ்ணரோட ஃபேஸ், கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறது, கிருஷ்ணர் பேசுறது, கிருஷ்ணர் வந்து அப்படியே ஓரக்கண்ணுல பாக்குறது, கிருஷ்ணர் என்னென்ன லீலை பண்ணா இதெல்லாமே அவங்க மனசுல வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சோ இங்க வந்து கோபிஸ் வந்துட்டு ஆஹ் அதாவது எனக்கு சொந்தமான கிருஷ்ணர் போறானே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட இனிமே கிருஷ்ணர் இல்லாம நான் எப்படி இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சாம். இப்போ எனக்கு ஒரு பொருள் வந்து என்னை விட்டு போருங்கிறது ஒரு வருத்தம். இனி இந்த பொருள் இல்லாம நான் எப்படி என்னோட நாளை ஓட்ட போறேன்? ஒண்ணும் இல்ல, நம்ம கிட்ட இருந்து ஒரு போன் எடுத்தாலே போன் இல்லாம 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தாலே நமக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்க. போன் இல்லாம நான் எப்படி கடைக்கு போயிட்டு வரேன், போன கொடு அப்படின்ட்டு பக்கத்து தெரு கடைக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், போன் எடுத்துட்டு தான் போவோம். சோ அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து இனி வந்து இப்ப அவங்கள பொறுத்தவரை என்னது, கிருஷ்ணர் போயிட்டு வந்துருவாருந்தா, பட் இருந்தாலும் கிருஷ்ணர் இல்லாம நான் இங்க என்ன எப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமா வந்து எமோஷனல் ஆறாங்க. ஐயோ எங்களுக்கு எல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பகவான் மேல இருக்கிற ஒரு பிரேமையில இது வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இத வந்து விப்ரலம்ப பாவா அப்படின்னு, அதாவது வந்து இந்த பிரிவுல இருக்கிற அந்த பிரேமம். அதாவது சம்டைம்ஸ் சில பேர் வந்து சேர்ந்து இருக்கிறதோட பிரியும் போது இன்னும் வந்துட்டு அவங்கள பத்தி நினைச்சு அந்த ஒரு லவ்ல இருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் மேல இங்க கோபிஸ் எல்லாம் ஒரே ஆஹ் சோகத்துல வந்து இருக்காங்க. சோ அப்ப வந்து இந்த கோபிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க அவங்க அப்படியே திட்டுறாங்க, பிரம்மா வரைக்கும் திட்டுறாங்க. அதாவது நீ எவ்வளவு கொடூரமானவன், அதாவது கிருஷ்ணரை வந்து எங்களுக்கு நீ எதுக்கு கொடுத்த, இப்ப எங்க கிட்ட இருந்து பிரிக்கதான் போறேன்னா நீ எதுக்கு எங்க கிட்ட நீ கிருஷ்ணரை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படி அப்படின்னா ஒரு குழந்தை வந்துட்டு நிறைய பொம்மைகளோட அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுது. நம்ம பொம்மை வச்சு விளையாடும் போது இது அம்மா பொம்மை, அப்பா பொம்மை, இது குழந்தை பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு திருப்பி அந்த பொம்மையெல்லாம் பிச்சு போட போகுதுன்னா எதுக்கு நீ வந்துட்டு இவ்வளோ நீ வந்து கிருஷ்ணரை வந்து எங்களெல்லாம் வச்சு நீ எங்களை வந்து பொம்மை மாதிரி பண்ணிட்ட கிருஷ்ணர் கையில, எங்க கிட்ட நீ பிரிக்க போறேன்னா ஏன் இப்படி பண்ற அப்படின்னா. அடுத்தது வந்து அவங்க அக்ரூரருக்கு மேல அவங்களுக்கு வந்து ஒரே வருத்தம். அதாவது அக்ரூரை வந்துட்டு என்னன்னா ஒரு செட்டாரிக்கலா, அதாவது வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே திட்டுறாங்களாம். அதாவது அக்ரூரா அப்படிங்கிற பேரோட அர்த்தம் என்னன்னா நாட் குரூவல். தமிழ்ல என்னன்னா லைக் கொடூரம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஐ டோன்ட் நோ நான் அதை கரெக்டா சொல்றேன்னு எனக்கு தெரியல. சோ அதாவது என்ன அப்படின்னா
ரொம்ப கொடுமையா இல்லாதவன் அப்படிங்கிறது வந்து அக்ரூராவோட பேரு. க்ரூரானா கொடுமை அப்படின்னு வச்சுக்கோமே. சோ இப்படிப்பட்ட ஒரு பேரா இவனுக்கு அப்படின்னு. ஏன்னா அக்ரூரர் தானே இங்க பிரிச்சு எடுத்துட்டு போறாரு கிருஷ்ணரை சொல்லிட்டு அக்ரூரரை திட்டுறாங்க. அடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு அடுத்தது இன்னும் பயங்கரமா கோவம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் திட்டுறாங்க. ஐயோ கிருஷ்ணர் எங்க விட்டு போறானே, எங்களை விட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு இதுல வந்துட்டு கோபியர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிருஷ்ணரை விட்டு பிரிய முடியாம வருத்தம், பயங்கரமான ஒரு வருத்தம்ல வந்து இருக்காங்க. பட் ஃபைனலா வந்து கிருஷ்ணர் வந்துட்டு ஓகே ஆனா இது கிருஷ்ணரோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ பண்ணி முடிச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அங்க வந்து கோபிஸ் கிட்ட டாட்டா பை பை அப்படியே காட்டிட்டு அப்படியே வந்துட்டு அவர் ரதத்துல வந்துட்டு வராரு. சோ ரதத்துல வந்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா வர வழியில வந்துட்டு கோபியர்கள் வந்து அந்த ரதம் கண்ணு கெட்ட தூரம் ரதம் போனதுக்கு அப்புறமும் அவங்க அந்த அந்த டைரக்ஷனையும் வந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அதாவது ரதத்துக்கு மேல அந்த கொடி இருக்கும் இல்லையா, கொடி போனதுக்கு அப்புறமும் வந்துட்டு அவங்க வந்து அங்க அந்த டைரக்ஷனையே பாத்துட்டு இருக்காங்க. சோ கிருஷ்ணர் அப்படியே வந்து அவங்களையே பாத்துட்டு அப்படியே விடை பெறுறாங்க. சோ வந்துட்டு இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இவங்க வந்து மதுராவை நோக்கி வந்துட்டு போறாங்க. சோ என்னன்னா இங்க போற வழியில வந்து யமுனை நதியை வந்து கடக்குறாங்க. சோ எனக்கு பின்னாடி இருக்கிற பிக்சர் அதுதான். பிக்சர் கொஞ்சம் பாதியில கட் ஆயிடுச்சு. சோ பேசிக்லி என்னன்னா யமுனா நதிக்கரையில வந்துட்டு இந்த சேரியட்டோட வந்துட்டு கிருஷ்ணா பல்ராம் வந்துட்டு சேரியட்ல வந்து உட்கார்ந்து வெயிட் பண்றாங்க. அண்ட் வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அக்ரூரர் வந்துட்டு இந்த யமுனையில வந்துட்டு நான் அவருக்கு குளிச்சு எழும்பணும், எப்படி ஒரு திவ்யமான ஒரு நதி இது, சோ இதுல வந்து எனக்கு குளிச்சு எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யமுனையில வந்து அவர் முங்குறாரு. சோ அவர் முங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா யமுனைக்கு கீழே வந்துட்டு அவர் வந்து மகாவிஷ்ணுவோட தர்ஷன் வந்து கிடைக்குது. நாராயணனை வந்து அவர் அங்க பாக்குறாரு அந்த யமுனைக்குள்ள. சோ ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிஜமாலே நாராயணர் தான் தெரியறாரா அப்படின்ட்டு. சோ திருப்பி வந்துட்டு அங்க சர்ஃபேஸ்ல தண்ணிக்கு மேல வந்து பார்த்த உடனே அங்க ஸ்டில் என்ன அப்படின்னா அங்க கிருஷ்ணர் பல்ராமர் எங்க விட்டாங்களோ அங்கேயே அந்த சேரியட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. திருப்பி தண்ணிக்கு உள்ள வந்து பார்க்கும்போது அங்க வந்து நாராயணர் தெரியுறாங்க. சோ நான் வந்து என்னோட மனக்கற்பனையா இல்ல நிஜமாலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ஒருக்க மேல வந்து பாக்குறாரு. திருப்பி தண்ணிக்குள்ள பார்த்தா அங்க வந்து நாராயணர் வந்து பிரம்மாண்டமா அங்க வந்து காட்சி தர்ஷன் கொடுக்குறாங்க அக்ரூரருக்கு. சோ அங்க வந்து அக்ரூரர் வந்து இங்க நாராயணன் அனந்த சேஷா மேல அங்க நாராயணர் படுத்துட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் பார்த்த உடனே அவரை சுத்தி நாராயணா மட்டும் இல்லையா, அங்க இருக்கிற வந்து வெவ்வேறான தேவ ரிஷிகள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த நம்ம தேவர்கள் மட்டும் இல்லாம நிறைய ஜீவராசி உயர்ந்த ஜீவராசிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா. சொல்லுமா நிறைய பேர் எல்லாருமே அங்க இருந்து அங்க என்னன்னா அங்க பகவானுக்கு வந்து அங்க ஸ்துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அக்ரூரர் வந்து அப்படியே கிரகிச்சுக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு அவருக்கு வந்து அங்க என்ன புரியுது அப்படின்னா தண்ணிக்கு மேல வந்து பாக்குற அந்த சின்ன குட்டி அழகான பையன் இருக்கா இல்லையா, அந்த இந்த மாடு மேய்க்கிற பையன். சோ அவ வந்து வேற யாருமே இல்ல, நான் தண்ணிக்குள்ள பாக்குற அந்த நாராயணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரர் வந்து அங்க ரியலைஸ் கிரகிச்சுக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் இங்க வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா அக்ரூரர் வந்து நான் இப்படி பார்க்கணும் அப்படின்லாம் அவர் வந்து வேண்டிக்கல. அவர் வந்துட்டு எனக்கு இத மாதிரி ரொம்ப மிஸ்டிக்கான, அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தர்ஷன் வேணும், இந்த சக்தி வேணும், அப்படி இப்படி இப்படி அப்படிலாம் எதுவுமே வேண்டிக்கல. பட் சிம்பிளி அவர் வந்து அவ்வளவு பணிவோட அங்க வந்து பகவான் மேல அவருக்குள்ளேயே அது வந்து வெளிப்புறமாவும் அவர் காட்டிக்கல பகவான் மேல இருந்த ஒரு பாசத்தையோ அந்த பக்தியோ. பட் அவருக்குள்ள அவர் இவ்வளவு அந்த பக்தி அவ்வளவு பணிவா அவர் வந்து பிஹேவ் பண்ணதுனால பகவானே வந்துட்டு தன்னை வந்து அவர் அங்க அக்ரூர் கிட்ட காட்டுறாரு. சோ பக்தியோ மாம் அபிஜானாதி. சோ பக்தர்களுக்கு நானே வந்துட்டு சோ அங்க வந்து அக்ரூரர் வந்து தன்னோட அங்க பிரேயர்ஸ தன்னோட ஆஹ் பிரார்த்தனைகளை வந்துட்டு அங்க அவர் மனப்பூர்வமா வந்துட்டு அவரோட உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது, கண்ணெல்லாம் தண்ணி வருது. சோ இது எல்லாமே நடக்கும் போது அவர் அங்க வந்து அந்த நாராயணருக்கும் அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிருஷ்ணர், அதாவது இந்த ஆதி புருஷர், எல்லா இந்த சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங் எல்லாருமே அவர்கிட்ட இருந்தா வந்திருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு வந்துட்டு அவர் அங்க தன்னோட பிரார்த்தனையை வந்து எல்லாம் பண்றாரு. சோ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் பகவானோட அந்த திவ்யமான அந்த ஒரு ரூபத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அக்ரூரர் வந்துட்டு
கிருஷ்ணர் கிட்ட இருந்து வந்து விலகாம அவருக்கு வந்து இன்னும் அவர் வந்துட்டு இப்ப நம்ம வந்து ஒருத்தர் ஐயோ இது இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுப்போம் இல்லையா, ரொம்ப பயபக்தியோட அப்படி இருப்போம். பட் இங்க அக்ரூரருக்கு வந்துட்டு பகவான் தெரிஞ்சாலுமே அவருக்கு வந்துட்டு என்னன்னா இன்னும் அவர் வந்து அங்க கிருஷ்ணர் கிட்ட வந்துட்டு அவருக்கு என்னன்னா அங்க சரணாகத்தியும் நன்றி கடனும் வருது. இப்படி எனக்கு போய் இப்படி ஒரு பெரிய தர்ஷன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோட வந்துட்டு அவர் வந்து இங்க பிரேயர்ஸோட இந்த சாப்டர் முடியுது அக்ரூரோடது. சோ அங்க வந்துட்டு அவரு இப்படி கிருஷ்ணரை பார்த்த உடனே இதுக்கப்புறம் வந்து தன்னோட பிரார்த்தனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்றது வந்துட்டு நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். சோ நம்ம வந்து இந்த சாப்டர்ல வந்துட்டு இம்பார்ட்டண்டா நம்ம என்னென்ன கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்துட்டு ஸ்வயம் பகவானா இருந்தாலும் தன்னோட கடமைகளை அவர் எப்படி எப்படி செய்யறாரு, அக்ரூரை எப்படி எப்படி வெல்கம் பண்றாரு, அண்ட் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் நம்ம வந்து பணிவா இருக்கணும் அப்படிங்கறது வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. ரெண்டாவது வந்துட்டு கோபியர்களோட பக்தி எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது. சோ அவங்களோட அந்த விப்ரலம்ப பாவா பகவான் கீழ இந்த பிரியரோன்னு நினைக்கிற போது அவங்களால அந்த உயிரை கூட வச்சுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து பகவான் மேல பக்தி. அண்ட் அக்ரூரர் கிட்ட இருந்து நம்ம என்ன படிச்சோம்னா எப்படி நம்ம வந்து அங்க சரணாகதி வந்து எப்படி அடையணும் பகவான் கிட்ட அப்படிங்கிறது. சோ அப்படி வந்து பிரார்த்தனை பண்றாரு. இப்ப நம்ம வந்து நவவித பக்தி, அதாவது 9 டைப்ஸ்ல வந்துட்டு பகவானுக்கு வந்து நம்ம பக்தி செய்யலாம். அதுல வந்து த்ரூ பிரேயர்ஸ், அதாவது பிரேயர் வந்தனம் நினைக்கிறேன். சோ வந்துட்டு த்ரூ பிரேயர்ஸ் ஒரு ஒபேசன்ஸ் நம்ம வந்துட்டு பகவான் கிட்ட எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து அக்ரூரர். சோ அவரு வந்துட்டு இங்க பகவான் கிட்ட அவரா போய் கேட்கல, கிருஷ்ணா எனக்கு இப்படி ஒரு ரூபத்தை காட்டு அப்படின்னு அவர் கேட்கல. பட் சிம்பிளி அவர் அவ்வளோ ஹம்பிளா அவ்வளோ பணிவோட இருந்து அவர் தனக்குள்ளேயே அந்த பகவான் மேல அவர் அந்த பக்தியோட அவர் இருக்கும் போது பகவானே எல்லாத்தையுமே வந்து அக்ரூருக்கு வந்து வெளிப்படுத்துறாரு, இந்த தர்சனத்தை கொடுக்குறாரு. ஹரி ஓம் தத் சத். சோ இந்த சாப்டர்ல பாகவதமும் சரி இல்ல பகவத்கீதாவும் சரி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல உங்களோட ரியலைசேஷன் நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கீங்க இல்ல பிடிச்சிருந்தது அப்படின்னு ஷேர் பண்ண நினைச்சாலும் ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த ஒரு அக்ரூரர் வந்து மேல வந்து கிருஷ்ணன் பலராம உட்காந்துருக்கார், கீழே விஷ்ணு பகவானை பார்க்காது. ரொம்ப ரியல் பண்ணி ஃபீல் பண்ணேன் சொல்லும் போது ஃபீல் பண்ணேன். அந்த நமக்கே அந்த picture நீங்க தரிசனம் கட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு இருந்தது. பிரபு. ஆஹ் அவருக்கு அவ்வளவு ஆனா அது பிரமிப்பா இருக்கு. தெரிஞ்சு இங்க முதல்ல இருந்தே பாத்துட்டு இருந்தேன். முதல்ல நீங்க மாத்துறீங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, சரி இப்ப அதுல ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு தெரிஞ்சிச்சு. அப்ப மேல இருக்கு 2 தரிசனம் காட்ட போறாரு. அவளோட ஒரு அந்த மூவில பார்க்கும்போது அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்போம் தெரியுமா. அந்த ஒரு எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருந்தேன். அது நீங்க சொல்லும் போது உண்மையிலேயே அதை நான் ஃபீல் பண்ணேன். ரியலா நமக்கு அந்த தரிசனம் கிடைக்கிற மாதிரி. நான் தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா. ஹரே அதாவது கிருஷ்ணா. அக்ரூர் வந்து இது மாதிரி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து தண்ணியில இதாகல, முடியல, குளிக்க போல. ஆனா அவருடைய பக்தி மனசுல இருந்த அந்த ஒரு பக்தியினால அவர் தண்ணிக்குள்ளார போய் இது பண்ணக்குள்ள அவருக்கு வந்து பகவான் வந்து காட்சி கொடுக்குறாரு. இதுல இருந்து என்னன்னா நம்ம வந்து உண்மையான அந்த பரிபூர்ணமான அந்த பக்தியா இருந்தோம் அப்படின்னா நமக்கும் அது மாதிரி வந்து லீலைகள் வந்து கண்டிப்பா நடக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ அதான் நவவிதம் பக்தியிலேயே வந்துட்டு எடுத்துக்காட்டாவே வந்தனம்க்கு வந்து அக்ரூர் தான் சொல்றாங்க. சோ வந்தனம்ங்கிறது பகவானுக்கு பிரார்த்தனை செய்யறதும் அங்க நமஸ்காரம் செய்யறதும். அந்த அளவுக்கு அக்ரூர் வந்து அவரோட பாதத்துக்குமே வந்து நமஸ்காரம் செஞ்சு செஞ்சு வந்தாரு இல்லையா. சோ அதனால அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அக்ரூரர். பிரகலாத் மகாராஜ் சொன்ன நவவித பக்தியில வந்தனம்க்கு எடுத்துக்காட்டு வந்து அக்ரூரர். தேங்க்யூ காலந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நமஸ்தே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ 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 சார். ஓகே. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா அர்ப்பணம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹலோ. ஒன்றும் இல்லை மாதாஜி, நீங்க சொன்னதுல வந்து உயர்ந்தவங்கள்ட்ட பணிவா இருக்கணும்னு சொன்னீங்க.
இன்னொன்னு உயர்ந்தவங்களே ரொம்ப பணிவாதான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அது நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Very good. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த அஹ் வகுப்பு நல்லா இருந்துச்சு மாதாஜி. நல்லா இருந்தது எல்லா ஹரே கிளாஸ். நல்லா தெளிவா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ரேணுகா மாதாஜி. ஹரி குட். ஸோ வேற யாருக்கும் ஏதாவது சந்தேகம்? ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா ராஜவேணி மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு சந்தேகம். அவர் தண்ணிக்குள்ள போயிட்டு மேல கரையில வந்து பாக்குறாங்க, கரையிலயும் அவர் தேர்ல ரதத்துல இருக்கிறாரு. திருப்பியும் பாக்குறாங்க. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பிரமிப்பா இருக்கிற, அதே சமயம் சந்தோஷமா இருக்கிறியே, என்ன பார்த்த, எதை கண்ட அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன பதில் அளித்தான்றது எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு அதை பார்த்து கேட்டு படிச்சு. இது வந்து இந்த நெக்ஸ்ட் அப்ப அதாவது அக்ரூர் இப்போ என்ன சொல்வாருன்றேன் கேட்டதுக்கு. அதான் இந்த சாப்டர்ல வந்து அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அவர் ஜஸ்ட் அந்த தண்ணிக்குள்ள பாக்குறாரு. தண்ணிக்கு மேல வந்து எட்டி பார்த்தா அங்கேயும் கிருஷ்ணர் இருக்காங்க, உள்ள நாராயணர் இருக்காங்க. கிருஷ்ணர் பார்த்து சிரிக்கிறாரு. பட் வந்து அவர் இங்க வந்து இன்னும் பேச ஆரம்பிக்கல. அக்ரூர் வாயில இருந்து இன்னும் வார்த்தை வந்து வரல. சோ அடுத்த சாப்டர்ல இருந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடம் எனக்கு மறந்து போயிடுச்சு. அதுக்கு பதில் என்ன சொன்னாரு, அக்ரூர் என்ன சொன்னாருன்னு தெரியல எனக்கு. அதான் அடுத்ததுல பார்க்கலாம். அடுத்த சாப்டர்ல. ஆமா இங்க வந்து அங்க கீழே வந்து ஜஸ்ட் அந்த விஷ்ணு வந்து அந்த விஷ்ணு மூர்த்தியா அங்க ஃபுல்லா அந்த மாலைகள், நம்ம கார்லண்டோட குமாரர்களோட இந்த 8 வசுக்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமா அந்த லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரஹலாத் மகாராஜ் இவங்க எல்லாம், நாரத முனி, பிரம்மா, சிவபெருமான், இவங்க எல்லாருமே கூட அங்க இருக்காங்க. அந்த தண்ணி கடையில இவங்க எல்லாருமே வந்துட்டு அக்ரூரர் பாக்குறாங்க, பகவான் விஷ்ணுவோட அங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு சின்ன டவுட் மாதாஜி. நீங்க இறைவன் வழி அடையலன்னா 9 வழி இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த 9 வழிய சிம்பிளா எதனா சொல்ல முடியுமா மாதாஜி? சிம்பிளானா நம்ம அதுக்கு ஒரு குட்டியா ஒரு கீர்த்தனை மாதிரி கூட பாடுவாங்க. ஓ சரி மாதாஜி. பட் அத வார்த்தைகள்ல என்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஸ்ரவணம் கேக்குறது மூலயமா, ஸ்ரவணம், கீர்த்தனம், பகவானை பத்தி கீர்த்தனம்னா பாடுறதோ பேசுறதோ, அவரோட புகழ எதுனாலும் வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு மெயின் எடுத்துக்காட்ட ரோல் மாடல் இருக்காங்க. சோ அடுத்தது ஸ்மரணம், பகவானை பத்தி எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. சோ இப்ப வந்து ஸ்ரவணம்க்கு பார்த்தோன்னா பரீட்சித் மகாராஜ் 7 நாள் பகவானை பத்தி கேட்டே அவர் வந்து பகவான் கிட்ட போய் சேர்ந்தாரு. கீர்த்தனம்க்கு வந்து சுகதேவ் கோஸ்வாமி சொல்லுவாங்க. அவர் வந்து பகவானை பத்தி விடாம 7 நாள் பேசுறாரு. அந்த பாகவதம், நம்ம இப்ப படிக்கிற அந்த பாகவதம் கதைய சொல்றது வந்து சுகதேவ் கோஸ்வாமி. சோ அடுத்தது ஸ்மரணம், பகவானை பத்தி எப்பவுமே நான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம பிரஹலாத் மகாராஜா வந்து எடுத்துக்காட்டா சொல்றாங்க. சோ அவங்க அப்பா எப்படி போட்டு அவரை தூக்கி போட்டு என்ன பண்ணாலும், மலையில இருந்து போடுறாரு, தண்ணிக்குள்ள தள்ளுறாரு, பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறாரு. எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரஹலாத் மகாராஜ் வந்து அங்க ஃபுல் பகவான் விஷ்ணு ஸ்மரணத்திலே இருந்து இருந்தாரு. அடுத்தது பாத சேவனம், பகவானோட பாதத்துக்கு சதா சர்வ நேரமும் அங்க சேவை பண்றது வந்து லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி தாயார். சோ அவங்கள வந்து எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அர்ச்சனம் வந்துட்டு பிருத்து மகாராஜ், அவர் வந்து பகவானோட ஒரு அம்சமாவும் உண்டு. சோ அவரு வந்து எப்படி வந்து பகவானோட டெய்டி, அர்ச்சனம்னா அவரோட அந்த விக்கிரகத்துக்கு வந்து எப்படி வந்து நம்ம வழிபாடு செய்யணும், ஆராத்தியம் வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து அர்ச்சனம். அடுத்தது வந்து வந்தனம் வருது. வந்தனம் வந்து நம்ம அக்ரூரரை பாக்குறோம். அடுத்தது தாசியம், பகவானுக்கு வந்துட்டு தாசனா ஒரு சர்வெண்டா இருந்து நம்ம எப்படி செய்யணும், அதுக்கு வந்து ஹனுமான். ஹனுமான் வந்து ராமருக்கு வந்துட்டு ஹனுமான் வந்து அதை போய் அப்படி முடிச்சுட்டு வந்துருவாரு. சோ எப்படி ஒரு தாசிய பாவத்துல பகவானை வந்து சேவை பண்ணணும்ங்கிறது. சக்கியம், சக்கியம் வந்து பகவானுக்கு வந்து ஃப்ரெண்டா இருந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம். சோ வந்து அங்க அர்ஜுனரை சொல்றாங்க. சோ அர்ஜுனர் வந்து பகவானுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்து அவர் பகவானுக்கு வந்து எப்படியெல்லாம் அவர் சேவை பண்றாரு, என்ன இடத்துல எல்லாம் பகவானை பத்தி யோசிக்கிறாரு அப்படின்னு. அதாவது அர்ஜுனர் தூங்கும் போது தன்னோட மூச்சுல கூட கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு வந்துட்டு இருக்குமா. சோ அந்த அளவுக்கு அர்ஜுனர் வந்து பகவானுக்கு எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தாலும் அவர் பகவானை வந்து எவ்வளவு பகவான் மேல வந்து பிரேமம் வச்சிருந்தாரு அப்படின்ட்டுன்னா. சோ ஃபைனலா வந்து ஆத்ம நிவேதனம், எல்லாத்தையுமே தன்னோட சர்வத்தையும் அங்க பகவானுக்காக வந்து சமர்ப்பிக்கிறது. சோ இதுக்கு வந்து நம்ம பலி மகாராஜை வந்து எடுத்துக்காட்டா பார்ப்போம். ஏன்னா வந்து அங்க பகவான் வாமனரா வரும்போது அவர் கேட்பாரு, 3வது அடி எங்க வைக்க, நீ என்னையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜ் வந்து
தன்னோட ஃபுல்லா ஆத்ம நிவேதனம் தன்னை ஃபுல்லா வந்து அங்க வந்து பகவான் வாமனருக்கு வந்து அங்க சமர்ப்பிக்கிறாரு இல்லையா? சோ அதுக்கு எடுத்துக்காட்டா பலி மகாராஜ். பட் இந்த 8 சாரி இந்த 9 வித பக்தி, அதாவது பக்தி செய்யறதுக்கு இந்த 9 விதத்தையும் சொன்னது வந்துட்டு பிரஹ்லாத் மகாராஜ். அம்பரீஷ் சொன்னது ஹரே பிரகலாத். கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஸ்லோகா வந்து 7th canto 5th chapter 23-24 வருது. ஆமா மாதாஜி. தவனம் 7.5.22. ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். மாதாஜி தேங்க்யூ மாதாஜி, கேட்டதுக்கு நல்லா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தெளிவா சொன்னீங்க. எனக்கு நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இது படிக்க படிக்க எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு தெளிவு கிடைக்குது. கடவுள் கிட்ட போய் எப்படி நம்ம ஒரு அணுகனமா போறது, எப்படி கடவுள்கிட்ட அவர் நம்மளை எப்படி நெருங்குறது, நம்ம அவர்கிட்ட எப்படி நெருங்குறதுன்றது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மாதாஜி உங்க பேரு மாதாஜி? எனக்கு விவோன்னு தான் உங்க பேர் காட்டுது. உங்க பேரு மாதாஜி? வனிதா மாதாஜி, வனிதா 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 மாதாஜி. வனிதா ஓகே ஓகே. முருகன். ஹரே கிருஷ்ணா. வனிதா தேங்க்யூ முருகன். மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. So, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல அப்படின்னா நம்ம ரீகேப் போகலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, நீங்க நல்லா எடுத்திருக்கீங்க. நான் இப்பதான் உங்க கிளாஸ் முத பாக்குறேன். கொஞ்சம் நியூ ஜாயின் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாதாஜி. சோ இன்னைக்கு ரீகேப் யார் பண்றாங்க? அந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா லட்சுமி பிரியா மாதாஜி. அவுட் சைடு இருக்கனால என்னால வீடியோ ஆன் பண்ண முடியாது. சாரி மாதாஜி. ஓகே மாதாஜி. நைஸ் மாதாஜி. தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் கிளாஸ் மாதாஜி. இன்னைக்கு வந்து அர்ஜுனர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதோட கண்டினியூஷன்ல யோகியா இருக்கணுமா, இல்ல நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஞானியா இருக்கணுமா, கருமியா இருக்கணுமா, யோகியா இருக்கணுமா, தபஸ்யா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க 3 விதமான பீப்புள்ஸ் பத்தி. அதுல ராஜா இன்வைட் பண்ணியிருக்காரு இந்த 3 பீப்புளையும், மக்களை 3 இடத்துல இருக்க மக்களை. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் வந்து புகழுக்காண்டி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2வது இருக்கவரும் பாத்தீங்கன்னா எல்லாம் அவர் வந்து வர்றதுக்கான வழியை பார்த்து அதெல்லாம் பண்றாரு. பட் ஆனா அவரு வழியை விட்டுட்டாரு. 3வது இருக்கவர் பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாரு. அவருமே வந்துட்டு எங்க சேரணுங்கிற விஷயம் மறந்துட்டாரு. சோ ஞானி, கர்மி, தபஸ் இவங்க 3 பேரும் எல்லாமே செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. கர்மியா இருக்கிறவங்க சகாம, நிஷ்காமன்னு சொல்லிட்டு 2 விஷயம் சொன்னீங்க. சகாமனா பற்றுல இருக்கிறது, எல்லாமே நம்மளுக்கு புகழ் வேணும்னு சொல்லிட்டு. நிஷ்காமனா பகவான் நம்ம கூட சென்டரா இருக்கிறது, சரணாகதி அடைகிறது. இதுல கர்மி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஞானியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஞானம் பத்தி தெரியும், பட் ஆனா பகவான் மேல நம்பிக்கை முழுசா இருக்கிறது. தபஸ்யா இருக்கிறவங்க ரொம்ப வருத்திக்குவாங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க, ஆனா ஆத்மா பரமாத்மாவை பத்தி அவங்க உரி பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல இருந்துச்சுன்னா யோகியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. யோகியா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பகவான சென்டரா வச்சு அவரு மட்டுமே கனெக்ஷன்ல வச்சிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அழகா சொன்னீங்க, போனு. ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே போன்ல பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இதுக்கு ரிலேட்டடாவே நம்ம கிருஷ்ணா புக்ல பாகவத்ல இருந்தே சொல்லியிருந்தீங்க மாதாஜி, அக்ரூரை வச்சு. அதுல வந்து மெயினா 3 பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லல மாதாஜி. 3 பாயிண்ட். யாரோ ஒரு அதிதி வீட்டுக்கு வராங்கன்னா எப்படி நம்ம அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு எப்படி நம்ம வெல்கம் பண்ணி பணியோடு எப்படி சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு ரோல் மாடலா நம்ம கிருஷ்ணர் செயல் செஞ்சாரு. சோ அதை நம்ம வச்சுட்டு அது மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து கோபிஸ்கள் எவ்வளவு வந்து பக்தியோட இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நம்மளும் அந்த செயலை செய்யணும். பகவான் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பகவானோட ஸ்மரன்லயே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் சொன்னீங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து அக்ரூர் வந்து எப்படி சரணாகதியில இருந்தாரு,
சோ யோகியா இருக்கிறவங்க இதுக்கு ரிலேட்டடா அந்த யோகியா இருக்கிறவங்க எப்படி சரணாகதியில இருப்பாங்கங்கிறதுக்கு அக்குரூர் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. சோ அவரோட பணிவோட இருந்ததுனாலதான் பகவான் வந்து தண்ணிக்குள்ளேயும் அவரை காமிச்சாரு நாராயணரா, வெளியிலயும் ஸ்வயம் கிருஷ்ணராவும் கிருஷ்ணா பல்ராமும் காமிச்சாங்கன்னு சொன்னீங்க மாதாஜி. ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ லக்ஷ்மி பிரியா மாதாஜி. ஹரி போல். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட நம்மளுக்கு அழகா லக்ஷ்மி பிரியா மாதாஜி ரீகேப் பண்ணாங்க. நம்ம கிளாஸ்ல எனக்கு நம்ம யோசிச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம இதோட வாஞ்சாகல்ப சொல்லி நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். வாஞ்சாகல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णववृंद की जय, प्रभुपाद की जय, राज की जय, निताई गौर प्रेमानंद हरि हरि बोल। ग्रंथराज श्रीमद् भगवद गीता भागवतम की जय। हरे कृष्ण।